ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட சொந்தங்களான அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். சந்திர கிரகணம் 2025 தலைப்பு ஓர் அலசல். நான் உங்கள் அஸ்ட்ரோ ரிசர்ச் பண்டிட் சேனலிருந்து லட்சுமி பேசுகிறேன். சரி, சந்திர கிரகணம் என்றால் என்ன? சூரியன், பூமி மற்றும் சந்திரன் இவர்கள் மூவரும் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. பூமியானது நிழல் சந்திரன் மீது பட்டு சந்திரன் சிவப்பு நிறமாக மாறும் அந்த காட்சியை ரத்த நிலா என்று நாம் அழைக்கிறோம். ஆங்கிலத்தில் ரெட் மூன் என்று நாம் இதை குறிப்பிடுகிறோம். சரி, இனி ஜோதிட ரீதியாக சந்திர கிரகணத்தின் பொழுது என்ன என்பதை பார்க்கலாம். சந்திரன் சதயம் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரிக்கும் பொழுது இந்த கிரகணம் ஏற்படுகிறது. அதாவது 7/9/2025 அன்று இரவு சரியாக 8:57 இந்த கிரகணம் ஆரம்பிக்க இருக்கிறது. மேலும் முழுமையான சந்திர கிரகணம் என்பது இரவு 11 மணியிலிருந்து நள்ளிரவு 12:22 வரை இந்த சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. ஆக இந்த நேரத்தில் சில விஷயங்களை நாம் தவிர்த்துக் கொள்வது நல்லது. என்னவென்றால் சந்திரனின் காரகத்துவமான நீர், உணவு மற்றும் திரவங்கள், ஹார்மோன்ஸ் தொடர்புடைய இந்த நிகழ்வுகளை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஆக உணவு என்பது முன்னேற்பாடாக 9 மணி அளவிலே அன்று நாம் அருந்த வேண்டும். அதே போல குளித்தல் என்பது இந்த சந்திர கிரகணத்தின் நிகழ்வில் நாம் செய்யக்கூடாது. தாம்பத்தியம் என்பதும் அங்கே இருக்கக்கூடாது. அதே போல் திரவங்கள் என்று சொல்லக்கூடிய நீர் திரவங்களையும் அருந்துதல் என்பது கூடாது. அதேபோல் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வருவதை தவிர்த்துக் கொள்வது என்பது அறிவியல் ரீதியாக அது உண்மையானதாகும். ஏனென்றால் சந்திரன் காரகமான மதி, அதாவது சந்திரன் மதிக்கு ஒப்பிடுவர். அதே போல சந்திரன் என்பவர் மனோகாரகர், உடல் ரீதியாக அவரே காரகர், ரத்த ஓட்டத்திற்கும் அவர் காரகர் என்பதால் இது தொடர்பான பிரச்சனைகள் குழந்தைக்கு ஏற்படும் என்பதால் தான் கர்ப்பிணி பெண்கள் அந்த நேரத்தில் வெளியே வருவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பெரியோர்கள் அக்காலத்திலிருந்து நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அறிவியல் ரீதியாகவும் அது தர்சனமான உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆக சந்திர கிரகணத்தில் நாம் இதுபோன்ற நிலுவைகளை தவிர்த்துக் கொண்டு அதற்கு பதிலாக நாம் ஸ்ரீ ராம ரக்ஷ ஸ்தோத்திரங்கள் இதுபோன்ற அந்த பாடலையோ அல்லது மந்திரங்களையோ நாம் ஜபித்துக் கொண்டு இறைவனை வணங்குவது சிறந்த வழியாகும். மேலும் இது ஒரு இயல்பான ஒரு வான்வியல் நிகழ்வு என்பதால் இதை நாம் இயல்பாகவே எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு தலைப்பில் நான் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ ரிசர்ச் பண்டிட் சேனலிலிருந்து லட்சுமி. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.